வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வளர்பிறை சஷ்டி விரதம். இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ரொம்ப வருடமாக குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு நாளை தவற விடாமல் நான் சொல்கிற முறையில் இந்த விரதம் இருந்து பாருங்கள். நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். இந்த சஷ்டி விரதம் சிலருக்கு 1 மாதம் இருக்கும்போதே பலன் கிடைச்சிருது, சிலருக்கு 3-4 மாதங்கள் வரைக்குமே பலன் கிடைச்சிருது. ஆனால் பலன் கிடைக்காம யாருமே இருந்ததில்லைன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்பவே மகத்துவம் வாய்ந்த சஷ்டி விரதமாக இது இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிற பழமொழியும் நமக்கு சொல்லியிருந்துருக்குறாங்க. இந்த சஷ்டி விரதம் சித்திரை மாதத்தில் இப்போ நமக்கு எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு சஷ்டி திதி இருக்குது. காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் முருகப்பெருமானுக்காக நீங்கள் இந்த ஒரு விரதத்தை இருக்கலாம். இரவு நேரத்தில் உணவு எடுத்துக்கலாம். 6 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் நீங்கள் எந்த ஒரு உணவையும் எடுக்காமல் முருகப்பெருமானை உள்ள முருக வேண்டி தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதற்குண்டான பலன் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கும். சிலரால் உணவு எடுக்காமலாம் இருக்க முடியாது. அவங்களுக்கு மயக்கம், கை கால் நடுக்கம்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க சமைக்காத உணவுகளை எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை இருக்கலாம். அதாவது காய்கறிகளுடைய சாலட் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை பழங்களுடைய சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். அடுப்பில் வைத்து சமைக்காத எந்த ஒரு உணவையுமே எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை இருக்கலாம். சிலருக்கு பால் பழம் விரதம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாலும் பழமும் சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது அது ரொம்பவே மோசமான அசிடிட்டி சிலருக்கு ஏற்படுத்தும். அதிகமான நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா அதை தவிர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட் சாலட் அல்லது வெஜிடபிள் சாலட் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை இருக்கலாம். எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிச்சிக்கலாம், ஜூஸ் எடுத்துக்கலாம். காலையிலேயே எழுந்து முருகப்பெருமானுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து பூஜை அறையை அலங்காரம் செய்துட்டு ஷட்கோண கோலம் போட்டு 6 நெய் தீபங்கள் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த முருகருடைய துதி பாடல்களை நீங்கள் பாடலாம். முக்கியமாக கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற திருநாமத்தை நீங்கள் உச்சரிக்கிறதோ அல்லது எழுதுறதோ நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆக மொத்தத்தில் இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க அந்த திதி முழுவதுமே நீங்கள் முருகரை மனமுருகி வேண்டணும், முருகரை மனதில் நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக தான் நம்ம சாப்பிடாமல் இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது. அதே போல் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டிய பொருட்கள் வெற்றிலைப்பாக்கு, செவ்வாழைப்பழம் வைத்து நெய்வேத்தியம் பண்ணலாம். இல்லை தினைமாவு, தேன் சேர்த்து அதையும் நெய்வேத்தியமாக வைக்கலாம். இல்லை சர்க்கரை பொங்கல், சித்திரான்னங்கள் உங்களால் செய்ய முடியும்னா அதை செய்யலாம். மாலை நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு போயிட்டு உங்களுடைய பேர்லையும் உங்கள் கணவருடைய பேர்லையும் அர்ச்சனை செய்து வருவது ரொம்ப மிகுந்த நற்பலன்களை கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ச்சியாக ஒரு 3 சஷ்டி திதிகள் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அதுக்குள்ளேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுரும். இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது. கேளிக்கை மாதிரியான விஷயங்கள், அதாவது சீரியல் பார்க்குறது, அதிகமாக சினிமா பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. முக்கியமாக மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறது, மற்றவங்களை திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யவே கூடாது. மாதவிலக்கு நாளில் இந்த சஷ்டி விரதம் வந்துருச்சு அப்படின்னாலும் கவலை கிடையாது. நீங்கள் அந்த நாளில் தாராளமாக இந்த விரதம் இருக்கலாம். நீங்கள் பூஜை செய்ய வேண்டாம், விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டாம், கோவிலுக்கு போக வேண்டாமே தவிர தாராளமாக முருகப்பெருமானை நினைக்கிறதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. முருகா, இப்போ எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு, இந்த பீரியட்ஸ் எனக்கு அப்படியே நின்றணும், அடுத்த மாதம் அது கருவாக மாறி எனக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படணும் அப்படி சொல்லி கூட நீங்கள் வேண்டிக்கலாம். சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க முழு நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தால் நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். மற்றவங்களுடைய தூண்டுதல்னாலேயோ இல்லை ஏதோ இருக்கணும் அப்படிங்கிற முறையிலையோ நீங்கள் இருந்தீங்கன்னா இது பலன் கொடுக்காது. முழு நம்பிக்கையோடு இந்த சஷ்டி விரதத்தை ஒரு முறை இருந்து பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.